அதாவது நம்ம வந்து கடினமா உழைக்கணும். இப்போ வந்து இயந்திர அறிவியல் உலகம், உழைப்பு போட்டி போடணும், கடினமா உழைக்கணும் அப்டின்னா நமக்கு ஏசி தேவ. ஏசி இருந்தா தான் நம்மளால கடினமா உழைக்க முடியும். அதனால தான் ஏசி எதுக்கு வீட்ல வாங்கி மாட்றாங்க. இந்த ஃபேன் கூட எதுக்கு மாட்றாங்க. அது நம்ம உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கணும் அப்டிங்கிறனால தான் நம்ம வந்து ஃபேன்லாம் மாட்றோம். அப்புறம் வந்து ஏசிலாம் மாட்றோம். அதனால வந்து ஏசி வந்து ஏன் குளிர்ச்சியா இருந்தா ஒருத்தர் கடினமா உழைப்பாங்க அப்டின்னா, நாம வந்து இப்போ வந்து உடம்பு அளவுக்கு அதிகமா வெப்பமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கசகசன்னு இருக்கும். வேலை செய்ய முடியாது. அப்புறம் அளவுக்கு அதிகமா வெப்பமாயிடுச்சுனாக்கா, சோம்பேறித்தனம் வரும். நீங்க வெப்பமான பகுதிகள்லாம் பாருங்க, இந்த ஆப்பிரிக்கா, இதெல்லாம் தென்னிந்தியாவ போலவே இருக்கும். ஆப்பிரிக்கா, அப்புறம் இந்தியாவின் தென்னிந்திய பகுதி. இப்போ வட இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா, 6 மாசம் அங்க பயங்கர குளிர். அதனால தான் அவங்க கடினமா உழைக்கிறாங்க. வட இந்தியர்கள் கடினமா உழைக்கிறாங்க. தென்னிந்தியர்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்கலாம் சோம்பேறி. அப்படிலாம் இந்த கிளைமேட் தான் உழைப்ப தீர்மானிக்குது. நம்ம வெப்பமான பகுதியில இருக்கோம். உழைப்பதற்கு அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கடினமா உழைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நாமெல்லாம் வெப்பமான பகுதியில இருக்கோம். அதிகமா வெயில் அடிக்கிற பகுதியில இருக்கோம். நம்ம கடினமா உழைச்சா, ஏற்கனவே நம்ம உடம்பு சூடாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம கடினமா உழைச்சா, இன்னும் உடம்பு சூடாயிடும். சூடாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? வண்டி வேலை செய்யாது. இப்போ வந்து ஒரு ஒரு கார் ஓட்டுறீங்க, ஹீட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? வண்டி வேலை செய்யாது. அப்படித்தானே நின்றும்ல. அப்ப என்ன பண்ணுவாங்க? கூலண்ட் ஆயில் ஊத்துவாங்க. கொஞ்ச நேரம் வண்டிய நிப்பாட்டி போடுவாங்க. இந்த பிரச்சனை வந்து அப்ப அதுபோல தான் நம்ம உடம்பும். ஏற்கனவே இங்க வெப்பமா இருக்கு. அப்ப நம்ம கடினமா உழைச்சா இன்னும் வெப்பமாயிடும். அப்ப நெறைய நோய்கள் வர ஆரம்பிச்சுரும். உறுப்புகள்லாம் வேலை செய்யாது. நம்ம வெப்பமான பகுதிகள்ல வாழ்றனால, நம்மலாம் வந்து ஒரு ஐரோப்பியர்கள் போல, ரஷ்யாக்காரங்க போல, ஜப்பான்காரங்கள போல கடினமா உழைச்சோம்னு வச்சுக்கோங்க. நம்ம உடம்புல உள்ள உறுப்புகள்லாம் சூடு அதிகமாகி வேலை செய்யாது. அதனால தான் அப்ப நம்ம இங்க கடினமா உழைச்சாக வேண்டியிருக்கு. நாம இங்க இருந்துகிட்டே அந்த ஐரோப்பிய பிரதேசங்கள்ல வாழ்றவங்களோட போட்டி போட வேண்டியிருக்கு. இன்னைக்கு போட்டிங்கிறது உலகளாவியது. இல்ல எங்க பகுதி வெப்பமண்டலம். அதனால நாங்க இந்த போட்டியில கலந்துக்க மாட்டோம். அ உலகளாவிய நடக்கிற மனிதர்களுக்கு இடையில நடக்கிற அந்த போட்டியில நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து போட்டியில கலந்துக்கிறதுனால தோல்வி தான் உங்களுக்கு. அதனால வந்து அப்போ இங்க இருக்கிற ஓஹோ! நம்மலாம் வெப்பமண்டல பகுதியில இருக்கோம். அதனால நம்மளால கடினமா உழைக்கிறது நமக்கு சிரமம். அப்போ ஜப்பான்காரங்களும் சரி, இங்கிலாந்துக்காரங்களும் சரி, பிரான்ஸ், ஜெர்மனி இவங்கலாம் அமெரிக்காக்காரங்கலாம் பார்த்தா குளிர் பிரதேசத்தில இருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து வெப்பம் தேவ. உழைக்காம இருந்தாங்கன்னா, அவங்க பாடி ரொம்ப குளிர்ச்சி அடைஞ்சு, அது வேலை செய்யாம போயிரும். அவங்க உழைக்காம இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது நம்மள போல மென்மையா உழைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க உடம்புல வெப்பம் உருவாகாம, அந்த உடம்பு குளிர்ச்சி அடைஞ்சு, அந்த உடம்பு செயல்படாது. ரஷ்யாலலாம் பார்த்தீங்கன்னா, ரத்தம் உறைஞ்சிரும். அங்க அவ்ளோ பனிக்கட்டி. அப்போ அவங்க வேலை செய்யணும். அ இந்த வெப்பமான உணவுகள சாப்பிடணும். அப்பதான் அங்க உடம்புல சூடாகும். ஃபுட்பால் விளையாடணும். நம்மள மாரி கிரிக்கெட்லாம் விளையாண்டா அவங்களுக்கு உடம்புக்கு தேவையான வெப்பம் கிடைக்காது. அதனால அவங்க என்ன பண்ணணும், கால்பந்து விளையாடணும். நமக்கு கால்பந்து விளையாண்டா நமக்கு உடம்பு சூடாயிடும். நம்ம உடம்பு வேலை செய்யாது. அதனால தான் அப்ப இங்க வந்து கடினமா உழைக்க முடியாது. நம்ம தென்னிந்தியாவுல சரி, ஆப்பிரிக்காவுல சரி, அது மாரி இந்த பாலைவனத்தில இருக்காங்க பாருங்க. சவுதி அரேபியா, துபாய் அங்கலாம் நம்மள மாரி 10 மடங்கு வெயில் அடிக்கும். நமக்கு மே மாசம் வெயில் அடிக்குதுல்ல, நமக்கு மே மாசம் வெயில்லாம் நம்மளால தாங்க முடியல. ஸ்கூலுக்கே லீவ் விட்டுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு மே மாச வெயில் கொடுமையா இருக்குல்ல. மே மாச வெயில விட 10 மடங்கு வெயிலு வருடத்தில பெரும்பாலான நாட்கள்ல அந்த பாலைவனம், துபாய், சவுதி அரேபியா. அதனால தான் அவங்க வந்து சோம்பேறிகளா இருக்காங்க. இந்த அரேபிய பாலைவனத்தில வாழ்றவங்க, ராஜஸ்தான்ல வாழ்றவங்க, அவங்கலாம் சோம்பேறிகள். ஏன்னா, அங்க வந்து உழைக்கவே முடியாது. வெளியில தல காட்ட முடியாது. இப்ப நீங்க மழை காலங்கள்ல, குளிர் காலங்கள்ல தாராளமா சூப்பரா வெளியில வருவீங்க. எங்க வேணாலும் போவீங்க. அந்த வெயில் அப்ப கூட மென்மையான வெயில் தான் இருக்கும். அந்த வெயில் நம்மள ஒண்ணும் பண்ணாது. காற்றுல ஏகப்பட்ட குளிர்ச்சி இருக்கும். அப்ப நமக்கு ஒண்ணுமே பண்ணாது. நல்லா எங்க வேணாலும் சுதந்திரமா வேலை செஞ்சுட்டு வந்துரலாம். அதுவே வெயில் காலங்கள்ல வெளியில தல காட்ட முடியாது. நம்ம மே மாசம்லாம். அப்ப மே மாசத்த விட 10 மடங்கு வெயிலு இந்த அரேபிய பாலைவனத்தில அடிக்கும். அவன்லாம் வெளியில தலையே காட்ட முடியாது. அதனால தான் அப்போ என்ன ஆகும், வேற வழி இல்ல. வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கும்போது, ஆண்கள் என்ன சொல்றாங்க, பெண்கள நீங்க வீட்ல இருங்க. நாங்க வேலைக்கு போயிட்டு வரோம். அப்படின்னு அங்க இருக்கிற ஆண்கள், இந்த பாலைவனத்தில வசிக்கிறாங்கல்ல, சவுதி, துபாய் அங்கலாம், ராஜஸ்தான். அப்போ ஆண்கள் வேலைக்கு போறாங்க. பெண்களுக்கு சலுகை குடுத்துறேன். நீ வீட்ல இரும்மா. நீ ஏம்மா கஷ்டப்படுற? அப்படின்னு வீட்ல இருக்க வச்சுர்றாங்க. அப்படிதான் பெண்கள் அங்க அடிமையாகுறாங்க. ராஜஸ்தான், அரேபிய பாலைவனங்கள்ல. அதுவே நீங்க ஐரோப்பாவுல 2 பேருமே வேல பார்த்தாகணும். நீ பொண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் வேல பார்த்தா தான் உயிரோட வாழ முடியும். உடம்புக்கு தேவையான உஷ்ணங்கிறது கிடைக்கும் உழைப்பு மூலமா. அதனால ஏன் நாம ஏசி வாங்குறோம் அப்படின்னா, ஏசி இருந்தா தான் நீங்க இந்த தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு உலகளாவிய ஒரு போட்டி இருக்குல்ல, கடினமாக உழைப்பதில் உலகளாவிய ஒரு போட்டி. அந்த போட்டியில கலந்துக்க முடியும். கலந்துக்க முடியும். ஏசில இருக்கும்போது உடம்பு குளிர்ச்சியா இருக்கும். அப்ப நீங்க நல்லா உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பா வேலை செய்வீங்க. உங்க டெம்பரேச்சர் வந்து உடம்போட வெப்பநிலை வந்து ஒரு அளவுக்குள்ளே இருக்கும். அதனால சுதந்திரமா வேலை பார்ப்பீங்க. அ ஏசில ஏசில வீட்ல வந்தாலும் ஏசி, கார்ல போனா ஏசி, ஆஃபீஸ்க்கு போனா ஏசி.
இப்படி பெரும்பாலும் உங்க உடம்ப ஏசிலே இருக்கிற மாரி பார்த்துக்கிறது மூலமா, நம்மளால கடினமா உழைக்க முடியும். ஏசிங்கிறது என்னது? குளிர் நிறைந்த ஒரு இது. ஒரு ஜப்பான்ல ஏன் கடினமா உழைக்கிறாங்க? அவங்க எப்பவும் குளிர் நிறைந்த பகுதி. சரியான குளிர் உள்ள இடம் ஜப்பான். அதனால தான் அவங்களால கடினமா உழைக்க முடியுது. அவங்கள தூக்கிட்டு தென்னிந்தியாவுல வந்து உட்கார வைங்க. அப்ப அவங்களுக்கு ஏசி குடுத்தா தான் அவங்களால உழைக்க முடியும். உழைக்க முடியும். இந்த வெப்பத்தில அவங்களும் நம்மள மாரி ஒரு மென்மையா உழைக்க ஆரம்பிச்சுருவாங்க. அல்லது நம்மள மாரி சோம்பேறி ஆயிடுவாங்க. அதனால ஒரு உழைப்புங்கிறது வந்து ஏதோ ஜப்பான்காரங்க வானத்திலேருந்து பொறந்துட்டாங்க, அல்லது ரஷ்யாக்காரங்க வானத்திலேருந்து பொறந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்க பகுதி அந்த மாரி இருக்கு. ஜப்பான்காரங்கள போய் சவுதி அரேபியால விட்டா அவன் வெளியில தலையே காட்ட மாட்டான். பொத்து வடிஞ்சிரும். ஜப்பான்காரங்க அல்லது ஒரு ரஷ்யாக்காரங்க அல்லது வந்து அமெரிக்காக்காரன், பிரான்ஸ்காரன், இங்கிலாந்துக்காரனெல்லாம் போய் சவுதி அரேபியால போய் வேல பாரு அப்படின்னா, அவன் வெயில்ல தல காட்டினான்னா, அவன் இருக்கிற வெள்ள நிறத்துக்கு உடம்பெல்லாம் பொத்துரும். பொத்து புண்ணு புண்ணாயிடும். வெளியிலயே தல காட்ட மாட்டான். அந்த அளவுக்கு அப்போ 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 வந்து அவன் உழைப்பதற்கு ஒரு ஏசி மாரியான ஒரு அமைப்பு தேவை. அப்போ அங்கெல்லாம் வெளிநாட்டுக்காரங்க போகத்தானே செய்றாங்க. துபாயில வெளிநாட்டுக்காரங்க போக தானே செய்றாங்க. அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்ப அவன் வந்து வெளிநாட்டுக்கு போறான். துபாய்க்கு போறான். ஒரு எங்க ஜப்பான்ல இருக்கிறவனும், சீனாவுல இருக்கிறவனும், அமெரிக்காக்காரனோ, ரஷ்யாக்காரனோ துபாய்க்கு போனா கூட ஏசி இருக்கிற மாரி பார்த்துப்பாங்க. ஏசிக்குள்ளேயே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களால ஒரு வெயில்லலாம் போ முடியாது. இப்ப நம்ம ஆட்கள் வந்து இங்கேருந்து துபாயில வேலை பார்க்குறாங்க. அவங்க வந்து வெயில்ல வேலை வேலை பார்ப்பாங்க. வெயில்லலாம் வேலை பார்ப்பாங்க. அதுபோல ஒரு ஒரு ஜெர்மன்காரங்க, ரஷ்யாக்காரங்க அங்க போய் துபாயில போய் வெயில்ல வேலை பார்த்தா பொத்து பொத்து புண்ணா வடிஞ்சிரும். வெயில்னாலே ஓடுவாங்க, அலறி அடிப்பாங்க. ஆஹா! அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அதனால நாம வந்து உலகளாவிய ஒரு போட்டிய சந்திக்கணும் அப்படின்னா, கடினமா உழைச்சாகணும். அ நமக்கு உழைப்பதற்கு எந்தவித இடையூறும் இருக்கக்கூடாது. அ அதனால தான் இந்த ஏசி எல்லாம் உருவாக்குறாங்க மனிதர்கள். சும்மா ஆடம்பரத்துக்காக கிடையாது. ஏசிய உருவாக்குறேன். ஏசி, ஃபேன் இப்போ ஒரு கரண்ட் போச்சுன்னா என்ன ஆகுது? கசகசன்னு வேர்த்து ஊத்துதா? அதுவே பார்த்தீங்கன்னா, அப்போ ஃபேன் வந்தா தான் நம்மளால ஒரு இயல்பு நிலைக்கு நம்ம வேலையெல்லாம் பார்க்க முடியும். அதுபோல இப்போ வந்து ஃபேன் பத்தாது. ஃபேன விட நமக்கு ஏசி தேவை. ஏசி இருந்தா தான் நம்மளால இந்த உலகளாவிய போட்டியில கடினமா உழைப்பதற்கு அ நம்மளால முடியும். அதனால வந்து ஏசி வாங்கிக்கிறது தப்பில்ல. இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில ஏசியெல்லாம் வேணும்னா, அது ஒண்ணும் ஆடம்பர பொருள் கிடையாது. நீங்க ஒரு லட்சியவாதியா இருந்தா, நேரத்தோட வேல்யூ உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். எப்பவும் நீங்க பிஸியா இருக்கணும். உழைப்பதற்கு எந்தவித தடையும் இருக்கக்கூடாது அப்டின்னா, உங்க வீட்ல நீங்க ஏசி மாட்டுறது ரொம்ப நல்லது. ஆ ஓகே. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.